அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது கடந்த வீடியோவில் நம்ம இஸ்லாத்தினுடைய அனைத்து வணக்கங்களும் மனித உரிமையின் பேஸாக அமைக்கப்பட்டிருக்கு. அடிப்படை மனித உரிமைகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் 50 வணக்கங்கள் என்று சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு போன்ற வணக்கங்கள் கூட மனித உரிமைகளை பேணுவதற்கான ஒரு பயிற்சியாக தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ தொழுகை என்பது ரொம்ப பிரதான கடமைன்னு நமக்கு தெரியும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் மனித குலத்தில் உள்ள எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழித்து காட்டி இஸ்லாத்தை தனித்துவமாக வச்சிருக்கிறதுல தொழுகைக்கு தான் முதலிடம். அதாவது ஒவ்வொரு தொழுகையிலையும் சபூவில் நிற்கும் போது, பக்கத்தில் நிற்கும் போது எந்த ஏற்றத்தாழ்வு வேறுபாடு இல்லாமல் ஒருத்தர் ஷோல்டர் டு ஷோல்டர் ஒட்டி நிற்காங்கன்னு சொன்னால், இப்படி வச்சு தான் இதை பழக்கப்படுத்தி தான் நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிச்சதில் தலையாய பங்கு வகிப்பது தொழுகை தான் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், முதல்ல வருவது தான் முன்னுரிமை. ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு சர்வில் நிற்பாங்க, செகண்ட் வரவங்க அதுக்கு பின்னாடி தான் நின்னாகணுங்கிறதையும் அந்த உரிமையையும் அது பேணி பாதுகாக்குது. அதற்குண்டான பயிற்சியாகவும் அது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தொழுகைக்குண்டான காரணமாக அதனுடைய விளைவாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபல்சாய் வல் முன்கர், அதாவது தொழுகை என்பது மானக்கேடான தீங்கான விஷயங்களை விட்டும் நம்மை தடுக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தொழுகைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் உங்களை மானக்கேடான உரிமை மீறல் இருக்கு இல்லையா, மனித உரிமை மீறல்கள் வெளியில் நீங்கள் சொசைட்டியில் வாழும்போது, சமுதாயமாக வாழும்போது அங்கே நடக்கக்கூடிய மனித உரிமை மானக்கேடான விஷயம்னா அதுதான். அது விபச்சாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட முடியாது. விபச்சாரம் திருடாக இருந்தாலும் சரி, அது ஏமாற்றாக இருந்தாலும் சரி, கலப்படமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் மனித உரிமைகளை பறித்து நம்ம சாப்பிடுவது தான் மானக்கேடானது. ஸோ அப்போ மானக்கேடான எல்லா தீங்கான விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் அப்படின்னு சொல்ல இருந்தால், அப்போ தொழுகையினுடைய காரணமாக இஸ்லாம் சொல்வது இந்த இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் தான். இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், தொழக்கூடியவங்க அல்லது 5 நேரம் தொழக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தொழுவாங்க, ஆனால் வெளியில் போய் எல்லா ஹியூமன் ரைட்ஸையும் அவங்க பிரேக் பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தொழுகைன்னா என்னென்னு சரியாக சொல்லிக் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. தொழுதால் வெளியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மனித உரிமை மீறல்களை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வரிசையை நிற்க பற்றி தொழுகையில் 5 நேரமும் அவங்க நம்ம ட்ரைனிங் கொடுக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல நில்லு, செகண்ட் பின்னாடி நில்லு அப்படிங்கிற ட்ரைனிங்கை தொழுகை வாழ்நாள் முழுவதும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே இதில் வெளியில் நம்ம சில இப்போ கடைகள்லையோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ரேஷன் கடையிலையோ அல்லது எந்த ஒரு இடத்துலையும் தெரியும் நம்ம என்ன செய்யறதில்ல, வரிசையை பேணுவதில்லை. நம்ம முன்னாடி போய் அவங்க நிற்கவங்கள முந்திக்கிட்டு போய் அதை வாங்கிட்டு வர்றது தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரில்லியன்ஸாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இப்போ அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், அது தவறு. அப்படி செய்யக்கூடாது கூட தொழுகை என்ன செய்யுது, நமக்கு ஒரு படிப்பினையாக காட்டுகிறது, அப்போ ஒரு பயிற்சியாக காட்டுகிறது. அப்போ சாதாரண இப்போ பள்ளியில் தொழுதுகிட்டு இருக்கோம், பள்ளியில் நோன்பு கஞ்சி வாங்கும்போது கூட வரிசையில் நிற்க மாட்டாங்க. இப்போ காரணம் என்னன்னு சொன்னால், ஏன் தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியாக என்ன செய்யப்படல, சொல்லிக் கொடுக்கப்படல. ஆனால் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழு என்பது மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக, அதாவது நிச்சயமாக தடுக்கும் அப்படின்னு சொல்லுது. தொழுகை முழுமை பெறல அல்லது தொழுகையினுடைய நோக்கம் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கப்படலைங்கிறது தான் அதை காட்டுது. அதனால் தொழுகையினுடைய நோக்கத்தை புரிந்து வெளியில் மானக்கேடான வெட்கக்கேடான அதாவது மனித உரிமை மீறல்களை செய்யாமல் இருக்கக்கூடிய பயிற்சி தான் தொழுகை என்பதை உணர்ந்து நம்ம தொழுதோம்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம சொசைட்டியில் என்ன செய்ய மாட்டோம், இந்த மாதிரி மீறல்களை செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட மக்களாக உங்களை எல்லாம் ஆக்கியுள்ள கேட்டு அடுத்த இதில் இன்ஷா அல்லாஹ் நோன்பு சக்காத்து போன்றவற்றை பார்ப்போம்னு சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.